6th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் திறன் ஒர்க் புக்கில் ஒவ்வொரு பாடமாக பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்? 7th லெசன் கன்ஜக்ஷன், இணைப்பு சொற்கள் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம் இல்லையா, அதை தான் பார்க்க போகிறோம். முழுசாக பார்த்துடலாமா? ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு எஸ்ஆர் அகாடமி. ஐ எம் செந்தில். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், underline the conjunctions in the following sentences. கன்ஜக்ஷன்ஸ் அப்படின்றது அண்ட், ஆர், பட், பிகாஸ், ஸோ என்ற வார்த்தைகளை குறிக்கும். இங்கே என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, கன்ஜக்ஷன் உள்ள வார்த்தைகளை அண்டர்லைன் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், ஐ லைக் பிரெட் அண்டு பட்டர். அண்ட் என்பது அண்டர்லைன் பண்ணிடுங்க. ஹீ கேன் ட்ரிங்க் காஃபி ஆர் டீ. ஆர் என்பதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணுங்கள். இப்போ உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு காஃபி பிடிக்குமா அல்லது டீ பிடிக்குமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் காஃபி சொல்கிறீங்க, எத்தனை பேர் டீ சொல்கிறீங்க அப்படின்றத பார்த்துடலாம். மூணாவது கேள்வி, ஹீ இஸ் புவர் பட் ஜெனரஸ். பட் ஓகேங்களா, ஆனால் என்று அர்த்தம். நாலாவது கேள்வி, ஐ கோ அவுட் சைட் பிகாஸ் ஐ நீட் ஃப்ரெஷ் ஏர். நான் வெளியே போகிறேன். ஸோ பிகாஸ் என்பது கன்ஜக்ஷன். ஹீ காட் அப் லேட் ஸோ ஹி மிஸ்டு த பஸ். அவர் லேட்டாக எழுந்ததால் அவர் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டார். ஸோ என்பது கன்ஜக்ஷன். ஸோனா அதனால். இதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம 100க்கும் மேற்பட்ட திறன் வீடியோக்கள் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இந்த வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு வேண்டுமா? அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் உங்களுக்கான லிங்க் இருக்குது. இந்த லிங்க்கில் உங்களுக்கு 100க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இருக்குது. ஸோ கொஷின் நம்பர் 2, choose and complete the sentence with correct conjunctions. ஓகேங்களா, சரியான கன்ஜக்ஷனை நம்ம கொடுத்துருக்கிற ஆன்சரில் இருந்து சூஸ் பண்ணி என்ன பண்ணணும், சரியான சென்டென்ஸில் போடணும். ஃபஸ்ட்டு, பரணி கேன் ரீட் டேஷ் ரைட் தெலுங்கு அண்டு ரைட்டு. ஓகேங்களா, அவர் எழுதவும் செய்வார் படிக்கவும் செய்வார். உம்னு வந்ததுன்னா அண்டு போடுங்க. ரெண்டாவது சென்டென்ஸ், ஐ ஆம் ஹங்க்ரி, எனக்கு பசியாக இருக்குது. த ஃப்ரிட்ஜ் இஸ் எம்டி, இந்த ஃப்ரிட்ஜு காலியாக இருக்குது. இப்போ பாருங்கள், அதாவது இதுக்கும் எதிராக இருக்குது. எனக்கு பசியாக இருக்குது, ஆனால் சாப்பாடு இருந்தால் நல்லாயிருக்கும். சாப்பாடு இல்லையே, காலியாகுதே அப்படின்னா ஆனால் என்று சொல்வோம். அதுதான் பட்டு. அடுத்தது, டூ யூ வாண்ட் டீ டேஷ் காஃபி. இப்போ தானே பார்த்தோம், டீயா காஃபியா, இதுவா அதுவா அப்படின்னு கேட்டால் ஆர் போடுங்க, அல்லது. ஓகேவா, அது என்ன, ரெண்டே கேள்வி தான். ஹீ டுக் லீவ் பிகாஸ் ஹி வாஸ் சிக். அவர் லீவ் எடுத்தார். ஏனெனில் பிகாஸ்னா ஏனெனில் அவருக்கு உடம்பு சரியில்லை. ஸோ இதற்கான காரணத்தை இங்கே நாம் சொல்லும்போது பிகாஸ் என்று எழுத வேண்டும். இஃப் டேஷ், அதாவது இஃப் சொல்லிட்டேன். யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் வின். நீ நன்றாக வேலை செய்தால் நீ ஜெயித்து விடுவாய். செய்தால் அப்படின்றோம் இல்லையா, அதுதான் இஃப். நம்ம வீடியோக்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவும் பார்த்துட்டு லைக் பண்ணாமல் அடுத்த வீடியோ பார்க்குறீங்க, இது ரொம்ப தப்பாயிடும். உடனே லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து என்ன சார் அப்படின்னு தானே கேட்குறீங்க. இங்கே பாருங்கள், டென்சஸ். டோன்ட் கெட் டென்ஷன். நான் ரொம்ப ஈஸியாக நடத்துகிறேன், ஆனால் அடுத்த வீடியோவில். அதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி வைங்க.